அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிலைவாசல் படியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கும் பொழுது நாள் கிழமை அப்படிலாம் எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. காலையில் 6 மணிக்கு செய்யலாம், இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது சில்வர் தட்டு, செம்பு தட்டு, பித்தளை தட்டு எதாக இருந்தாலும் சரி, அதை கொண்டுட்டு போயிட்டு உங்கள் நிலைவாசல் படி இருக்குது இல்லைங்களா, அந்த காலுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கு மேலே மாயிலை ஒரே ஒரு மாயிலை நீங்கள் வச்சுட்டு, அந்த மாயிலைக்கு மேலே சுத்தமான மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் பரப்பி விட்டுட்டு, இப்போ நம்ம பூஜைக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த கற்பூரத்தை நீங்கள் ஒரு கற்பூரம் அந்த மஞ்சள் தூளுக்கு மேலே வச்சு நீங்கள் ஏற்றி விட்டுடுங்க. இப்படி ஏற்றி விட்டுட்டு உங்களுடைய குலதெய்வம், இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தேவதைகள், இப்போ எப்பொழுதுமே நம்மளை சுற்றி நல்ல தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கற்பூரத்தை ஏற்றும் போது குலதெய்வத்தோட நாமத்தை 3 முறை சொல்லிடுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ பழனி முருகன் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறார் அப்படின்னா, ஓம் பழனி தண்டாயுதபாணியே போற்றி போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பழனி முருகனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும், நிலைவாசலுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையக்கூடாது, அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி நிலைவாசலுக்கு முன்னாடி நின்று இந்த வழிபாட்டு செஞ்சுடுங்க. இந்த பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். மாயிலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெற்றிலை கூட பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்த நாள் பூஜை குப்பையோடு நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துடுங்க. வீட்டில் இருப்பவர்களுடைய மனசு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, இனம் புரியாத சோகம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசல் படியில் உங்களுடைய குலதெய்வத்தை கூப்பிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது எல்லாமே தீரும். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.